Packet 3. So இந்த brand new Packet 3 உங்களுக்கு நான் unboxing பண்ணிட்டு உள்ள என்னென்ன இருக்குன்னு நான் காட்டுறேன். ஒரு டாப் 5 ஃபீச்சர்ஸ் எனக்கு பிடிச்ச ஃபீச்சர்ஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து டெமோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Let's see what's inside. Open பண்ணலாமா? ஓகே, நல்லா ஆக்சுவலா கொஞ்சம் grip-ஆ இருக்கு. பாக்ஸிங் பேக்கேஜிங் நல்ல பிரீமியமா கொடுத்துறாங்க. Packet 3, a brand new Packet 3. So actually இதுதான் ஸ்க்ரீனு. இப்போ நான் அந்த ஸ்க்ரீனை ஃப்ளிப் பண்ணுறேன். வச்சுக்கோங்களேன், ஆஃப் பண்ண கேமரா வந்து பேக் டு பொசிஷன் போயிடுது. அப்புறம் உள்ள வந்து ஆக்சுவலாக இது வந்து கிரியேட்டர் எடிஷன் அப்படின்றனால எக்ஸ்ட்ரா பேட்ரி, பிகாஸ் இதில் வர பேட்ரி வந்து லிமிட்டட் டைம் தான் அவைலபிலிட்டி. அந்த பேட்ரி கேஸ் வந்து எக்ஸ்ட்ரா 3 ஹவர்ஸ்க்கு நீங்கள் வந்து பேக்கப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள், எடுக்கிறீங்க, சி டைப் இருக்குது. ஸோ இது வந்து சி கனெக்ஷன், ஜஸ்ட் எடுத்து இன்சர்ட் பண்ணிட்டா பேட்டரியோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, கிம்பிள் வந்து சார்ஜ் ஆகிட்ருக்கா இல்லையா, ஸோ கிம்பிள் வந்து எந்தளவுக்கு சார்ஜ் ஆகிட்ருக்கு, ஸோ எல்லா பர்சன்டேஜ் டீட்டெயில் உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிடும் ஸ்க்ரீனில். வந்து இதை தனியாக சார்ஜ் பண்ணுன்னா தட்ஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ நான் ஜஸ்ட்டு ப்ளக் அவுட் பண்ணிட்டு இதை சார்ஜ் போட்டுக்கலாம். மீன் டைமில் நான் இதையும் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நான் வந்து ஸ்டாண்டோட கூட நான் வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ தட்ஸ் கூல். DJI Mic 2 வருது. ஸோ இதுதான் ஆக்சுவலாக DJI Mic 2. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. உள்ளே வந்து என்னென்ன சிப்ஸ் இருக்குது அப்படின்றத வெளியிலேருந்தே பார்க்கலாம். ஜஸ்ட் நான் வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த மேக்னெட் இருக்குல்ல, இந்த மேக்னெட் ஜஸ்ட் நான் உள்ளே வச்சுட்டு ஜஸ்ட் நான் வந்து ஹேங் ஆன் பண்ணேன்னா மவுண்ட் ஆகிடும். வந்து எவ்வளோ ஷேக் பண்ணாலும் இந்த மேக்னெட் வந்து ஈஸியாக, அந்த அளவுக்கு ஈஸியாக வந்து கீழே விட்டுறாது. நெக்ஸ்ட் நம்மளோட ஃபேவரட் விண்ட்ஷீல்ட் ப்ரொடெக்டர். விண்ட்ஷீல்டை அப்புறம் ஈஸியாக ப்ளக்கினும் பண்ணிக்கலாம். ஸோ இன்பில்ட்டாக நான் வந்து இது வந்து ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டா இதை நான் வந்து ப்ளக்கின் பண்ணிடணும். வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் C2C டைப்பு இன்பில்ட்டாக வைட் ஆங்கிள் லென்ஸ். ஆக்சுவலாக இது வந்து எனக்கு இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. போலரைஸ்டுன்னு நினைக்கிறேன். உள்ளே இருக்கிறது வைட் ஆங்கிள் சென்சார். ஸோ here you go, 15mm லென்ஸு, வைட் ஆங்கிள் லென்ஸுன்னு சொல்லி. என்னடா லுக்கு. பிளான்ட் எனக்கு பின்னாடி இருக்குல்ல, இந்த பிளான்ட் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நான் இப்போ ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். என்ன ஸ்டைலாக உட்காந்து வேடிக்கை பார்க்குறான். அந்த பிளான்ட் வந்து முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் ஃபாரவே போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஓ யா, ஐ திங்க் there is a change. என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. இந்த வைட் ஆங்கிள் சென்சார் நீங்கள் வந்து மிஸ் பண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை பார்த்தீங்கன்னா உள்ளே போய் இப்படி வச்சா ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டில் வந்து அதுவாக ஸ்டிக் ஆகிக்கும். ஈஸியாக எடுத்துக்கலாம். திருப்பி நீங்கள் வந்து போடணுன்னா உள்ள மேக்னெட்டில் ஸ்டிக் பண்ணிடணும். ஸோ பாக்ஸுள்ள எக்ஸ்ட்ரா பேட்ரி, கிரியேட்டர் செட் பேட்ரி இருக்குது. அப்புறம் எனக்கு DJI Mic 2 இருக்குது ஆக்சுவலாக. அப்புறம் விண்ட் ப்ரூஃப் கவர் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக மேக்னெட்டு, எனக்கு வந்து இந்த மைக்கை நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வைட் ஆங்கிள் லென்ஸ் இருக்குது இன்பில்ட்டாக. அப்புறம் எனக்கு வந்து அடிஷ்னலாக வந்து ஹோல்டர் இருக்குது. ஸோ இந்த ஹோல்டர் வந்து நான் வந்து கீழே வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். Packet 3 இருக்குது இன்பில்ட்டாக. இந்த கிளிப்பு முடிச்சோடனே ஒரு கேம் இருக்குது, அந்த கேம் பாருங்கள். கவர் கூட இருக்குது. அப்புறம் ஒரு ப்ரீமியம் பேகு, நல்லா கொஞ்சம் லெதர் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. பட் ஆக்சுவலாக கிம்பிள் வந்து மெக்கானிக்கலி பவர்ட் கிம்பிள். ஸோ இப்போது நான் ஜஸ்ட்டு ஷேக் பண்ணேன்னா அது எவ்வளோ ஸ்மூத்தாக ஷேக் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். வீடியோ எடுக்கிறப்போ நான் வந்து கையை மூவ் பண்ணாலும், கையை அசைச்சாலும் எனக்கு வந்து இந்த கிம்பிள் வந்து ஒரே பாயிண்டில் தான் லொக்கேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கிம்பிள் வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னா இந்த ஜாய்ஸ்டிக்கை ஆக்சுவேட் பண்ணி நான் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக அப் ஆர் டவுன் ஆர் டாப் ஆர் லெஃப்ட் ஆர் ரைட்
நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஸோ மொத்தமாக இந்த கிம்பிள் வந்து கிம்பிளுமே வந்து 180 டிகிரியில் ரொட்டேட் ஆகும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி. ஸோ இந்த ஜாய்ஸ்டிக்கை 3 டைம்ஸ் டேப் பண்ணால் ஸோ பேக் ஷாட் எடுக்கிறப்ப நான் வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஃப்ரண்ட் ஷாட் மாற்றுறப்போ நான் இப்படி மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இந்த பேக்கெட் 3ல என்னோடய ஃபேஸை நான் வந்து ஆக்டிவ் ட்ராக் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ஃபேஸை நான் வந்து ஆக்டிவ் ட்ராக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது டோட்டலாக நான் எந்தெந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறனோ அந்தந்த டைரெக்ஷனில் அதுவாக மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த பேக்கெட் 3 வந்து என்னை வந்து டிடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இனிஷியலாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய ஃபேஸ் வந்து ஆக்டிவ் ட்ராக் கொடுக்குறேன். ஸோ என்னோடய ஃபேஸ் வந்து ஆக்டிவ் ட்ராக் பண்ணிட்டேன். ஆக்டிவ் ட்ராக் பண்ணிட்டேன்னா ஐ கேன் ஜஸ்ட் மூவ் எனிவேர். ஸோ எங்கே வேணாலும் இந்த ரூமில் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஸ்டுடியோ ரூமில் மூவ் பண்ணிட்டே இருக்கேன். ஃபுல்லாக அது வந்து என்னை வந்து ட்ராக் பண்ணிட்டே இருக்கும். ஸோ நான் எங்கே போனாலும் என்னை வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து ட்ராக் பண்ணிட்டே இருக்கும். அரவுண்ட் லைக் 180 டிகிரி. ஸோ 180 டிகிரி வரைக்கும் நான் எங்கே வேணாலும் போகலாம். என்னடா லுக்கு, ரியலி நைஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் ஆனால் அந்த ட்ராக் பண்ணுற ஒரு டைம்லேயும் அந்த ஆங்கிள் வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுது. அந்த கிம்பிள் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகுறதே உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக காட்டும். நான் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் அது ஸ்டில் எனக்கு வந்து என்னை வந்து ப்ராப்பராக ட்ராக் பண்ணிட்டே இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட்டு ஹைட் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரேம்குள்ளே வந்தேன்னா அகெயின் ஆட்டோ ட்ராக் ஈஸியாக பண்ணிடும். ஓ மை காட். வந்து இடையில இப்போ வந்து கன்ஃபியூஸ் பண்ண போகிறேன். ட்ராக் பண்ணிட்டேன். பட் கையை வந்து நான் வச்சு மறைக்கிறேன். பட் நான் திருப்பி கையை எடுக்கிறேன். அந்த கையை எடுத்த உடனே எனக்கு வந்து திருப்பி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. கேமராவில் வச்சு மறைச்சிட்டு கையை எடுக்கிறேன்னா அந்த கேமரா வச்சு மறைக்கிற டைமில் அது வந்து ரெட் ஆகிக்குது. ஆக்டிவ் ட்ராக்கிங் சப்ஜெக்ட் காணோம் அப்படின்ற மாதிரி காட்டும். அப்புறம் திருப்பி நான் வந்து இப்படி கையை எடுத்துட்டேன்னு வச்சோங்க அகைன் ப்ராப்பராக அந்த ஃபோக்கஸ்க்கு வந்து என்னை வந்து ட்ராக் பண்ணிட்டே இருக்கும். ஓவரால் எனக்கு இந்த ப்ராடக்டோட டாப் 3 திங்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒன் பில்ட் குவாலிட்டி. ஓகேங்களா. டிசைன் வைஸ் செம்ம ஸ்லீக்காக ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஒரு ப்ராப்பரான vloggingக்கு என்ன தேவையோ ஃபிசிக்கல் டிசைன் இன்க்ளூடிங் ஃபீச்சர்ஸ் டிசைன் ரெண்டுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் ஐ எம் டோட்டலி சாட்டிஸ்ஃபைட் அண்ட் இட் இஸ் ஸோ குட். அண்ட் நெக்ஸ்ட் திங் யூசர் ஃப்ரெண்ட்லி. பேக்கெட் 3 வந்து vloggingக்கு யூஸ் பண்ணிக்கலாம், போர்ட்ரேட் ஷாட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் நான் வந்து ட்ராவல்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் தென் வெப் கேமராவை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஜஸ்ட் இந்த சீட்டே போர்ட்டு பற்றி நான் வந்து பண்ணிக்கலாம். எர்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்போ this is the best from my opinion. அண்ணே சொல்லுங்கண்ணே. அதெல்லாம் சரி, இது வாங்கலாமா வாங்கப்படாதா? கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்ப்போம். யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கம்பேரிசன்லாம் பண்ணணும். ஐஃபோனோட கம்பேர் பண்ணணும், தென் கிம்பிளோட கம்பேர் பண்ணணும். அதெல்லாம் கம்பேர் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். நல்லா இருப்படா போடா, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது.